உங்களுக்கு தான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. பார்ட் 3 கும்பகோணம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் யாழி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாழி சமையல் கிளிக் பண்ணி லிங்க் போட்டு பாருங்கள் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரெயின் கோட். சும்மா 100 rupeesக்கு கலர் ரெயின் கோட்ஸ்க்கு எங்கள் அப்பா எதுவுமே வாங்கி தரல. ஆனால் நாங்கள் அடம் பிடிச்சி என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்கங்க. எம்பூர் சென்னையில் மாம்பழம் ஸ்டேஷன் மாதிரி கும்பகோணத்தில் தீபாவளியில் 10 days மட்டும் அப்படி கூட்டமாக இருக்கோங்க. வீட்டு பொருட்கள் மட்டும் இல்லை, சாமான், பிளேட், அது மாதிரி இல்லாமல் ட்ரெஸ்ஸஸும் இருந்ததுங்க. ஒரு செம்மையான சீப்பான ட்ரெஸ் இருந்ததுங்க. இன்னைக்கு இல்லையாமா அவ்வளோ அழகாக இருந்துங்க. நீங்கள் போனால் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. திருப்பூர்லேருந்து ட்ரெஸ்லாம் கொண்டு வர்றதுனால ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. உலகின் அப்பா அப்பதான் ரொம்ப வாசிக்காத நடி பண்ற தங்க புங்கு நாடாத சொல்லு. சரி சொல்லு. இந்த ரெஸ்க்கு அங்கதாங்க எடுத்தோம். The physics side and the physics line of a man, then in the man. எவ்வளோ நிறுத்தீங்க ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன? இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரி. செம்ம கூட்டங்க. நாங்கள் நடக்கவே இல்லை, அவங்களே தள்ளிட்டு போட்டாங்க. நாங்களும் அவங்களை தள்ளிட்டு போனோம். ஆக்சுவலி தயவு செஞ்சு குழந்தைங்களை மட்டும் கூட்டு வராதீங்க. அம்மாவே எங்களை கஷ்டப்பட்டு கையை பிடிச்சி கூட்டு போனாங்க. பாட்பேட்ஸு, பில்லோ கவரு, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சது என்னது வளையல், நகை அப்படின்னு எல்லாம் அங்கே இருந்துங்க. இப்போ அங்கே வளையெல்லாம் இருக்கு. எனக்கு நாங்கள் நகை கம்மல் எல்லாம் இருந்ததுங்க அங்கே. பாட்டி அவங்களுக்கு செயின் நகைலாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அங்கே இருக்க பிளேஸ்லெட்ஸ்லாம் க்யூட்டாக இருந்தால் என் தங்கச்சி பொண்ணு அந்த பிளேஸ்லெட்ஸ்லாம் வேணும் அடம் பிடிச்சிட்டா. நாங்கள் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணதுனாங்க. எங்கள் அக்கா அதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் மிஸ் ஆகுறதுனால போலீஸ் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. திருடர்கள் தான் வராங்களாம், அதனால் பொருளை வந்து சேஃப்டியாக வச்சுக்க சொன்னாங்க. போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. ட்ரோன் கேமராலாம் வச்சுட்டு மேலே சுற்றி பார்த்தாங்க. கடைக்கு மேலெலாம் வந்து கேமராஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. 2 kilometers களை போட்டிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம். அப்போ நம்ம எவ்வளோ ஷாப்பிங் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பணம் கூட கொண்டு வந்தால் கூட நீங்கள் நிறைய பொருள் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். எங்கள் அப்பா எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு இந்த ஷாப்பிங்கில் முடிச்சுட்டாருங்க. பாட்டி ட்ரெஸ் எல்லாம் கலரும் பார்த்தோன்னே ரொம்ப குஷி. எங்கள் மாமா பொண்ணுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் சேர்த்து எங்களுக்கும் அங்கே பாருங்க இப்போ கூட வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சாமிக்கெலாம் பூ வாங்கிட்டு போனோம். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அங்கே பார்த்தா கடை, இங்கே பார்த்தா கடை, அப்படியே எங்கள் சுற்றி கடையாக இருந்ததுங்க. அப்படியே எங்களுக்கு கையை எடுத்தோடனே வாங்கணும்னு ஒரு குஷி. எங்கள் அம்மாவோட திங்கு இப்போ தான் வருது. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக செயின் இருக்குது பாருங்களேன். எங்கள் அம்மா ஒரு 5-6 செட்டு இருப்பாங்க. அது கலரையாக தொங்கவிட்டு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா கலர் இருந்ததுன்னு தெரியுமா? பிளாக்,
பிங்க், பர்பிள் அது மாதிரி நிறைய விதமான கலர்ஸ்லாம் இருந்து அவள் தாங்க வீடியோ எண்டுங்க. பாய் பாய். தீபாவளி அப்போ கும்பகோணம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய்.